சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பணிக்குழுவினர், பரீட்சை பணிக்குழுவினருக்கான பயிற்சிகள், அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் முற்றுமுழுதாக நிறைவடைந்திருக்கின்றது. எங்களுடைய கல்வி அதிகாரிகள் சகல மாகாணங்களின் சகல வலயக்கல்வி பணிமனைகளுக்கும் சென்று அதற்கான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் எங்களுடைய வினாத்தாள் பொதிகளை அந்தந்த இணைப்பு நிலையங்களுக்கு நாங்கள் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி இந்த பரீட்சைகள் ஆரம்பிக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. கட்டாயம் இந்த பரீட்சை 9:30க்கு முதலாவது வினாத்தாள் வழங்கப்படும். முதலாவது வினாத்தாள் என்று சொல்றது வினாப்பத்திரம் 2. தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை பொறுத்தவரையில் 2 வினாத்தாள்கள் இருக்கும். வினாப்பத்திரம் 1, வினாப்பத்திரம் 2 என்ற 2 வினாத்தாள்கள் இருக்கும். நாளைய தினம் காலை 9:30 மணிக்கு வினாப்பத்திரம் 2க்கான வினாத்தாள்கள் மாணவர்களிடம் கிடைக்க செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் பூரணப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே பெற்றோர் அந்த டைமுக்கு பிள்ளைகள் அந்த இடங்களில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். இதோடு நாங்கள் சில விடயங்களையும் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். காலையில் 9:30 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாக இருந்தாலும் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை பொறுத்தவரையில் பிள்ளைகள் தாங்கள் கற்ற பாடசாலைக்குத்தான் முதலில் அழைத்து செல்லப்படுவார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தாங்கள் படித்த பாடசாலைகளில் கொண்டே விடும்போது அங்கே அந்த அதிபர் அல்லது ஆசிரியர் அவர் என்ன டைமுக்கு கூட்டி கொண்டு வந்து விட வேண்டும் ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கும். சாதாரணமாக 8 மணிக்கெல்லாம் நீங்கள் அந்த பாடசாலையில் உங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் விட வேணும். 8 மணிக்கு அங்கே இருக்கிற ஆசிரியர்களால் அதற்கு பிறகு உரிய பரீட்சை நிலையங்களுக்கு அவை அழைத்து செல்லப்படுவார்கள். ஆசிரியர்களாலே அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்குரிய ஆசனங்களில் அவர்கள் அமர்த்தப்படுவார்கள். பெரும்பாலும் தரமைந்து புலமை பரிசல் பொறுத்தவரையில் பெரும்பாலும் அவர்கள் படித்த பாடசாலையே பரீட்சை நிலையங்களாக இருக்கலாம். அவ்வாறு இல்லாத விடத்து அதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான பாடசாலை உண்டு, அதுக்கான பரீட்சை நிலையங்களாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் தனித்தனி அந்த பரீட்சை நிலையங்களை அடைவதை விட தங்களுடைய கற்ற பாடசாலைக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கும் அந்த வகுப்பாசிரியர் அவர்களை பக்குவமாக கூட்டிச் சென்று அந்த பரீட்சை நிலையங்களிலே இருத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். ஆகவே காலதாமதம் இன்றி மாணவர்களை அந்த இடங்களுக்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் பரீட்சை திணைக்களத்தினுடையது.